இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 14வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இன்றைய தியான சிந்தனைகள் நாங்கள் கேட்கும் இந்த வார்த்தையில் உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் பவுலடிகளார் ரோமை நகரிலுள்ள இறை மக்களுக்கு எழுதிய கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். பவுலடிகளார் ரோமை நகரிலுள்ள இறை மக்களுக்கு எழுதிய இந்த அற்புதமான ஒரு கடிதம், ஒரு புனிதமான ஒரு கடிதம், தெய்வீக கடிதம். இந்த கடிதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆழமாக தியானித்து வருகிறோம். இது அருமையான ஒரு கடிதம். இந்த கடிதத்திற்காக கடவுள் நன்றி சொல்லணும். இப்போ நாம் இந்த கடிதத்தின் 3வது பகுதியில் இருக்கிறோம். இந்த கடிதத்தை பல பகுதிகளாக பவுலடிகளாரே பிரித்துள்ளார். இப்பொழுது நாம் இருப்பது 3வது பகுதி. இந்த 3வது பகுதி எங்கே தொடங்குகிறது? 3வது அதிகாரம், ரோமர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் முடிய செல்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் கடைசி வசனம் 21வது வசனம் முடிய இது செல்கிறது. இந்த பகுதியில் முக்கியமான கருத்து என்ன? கடவுள் மனிதரை ஏற்புடையவராக்கும் முறை. கடவுள் மனிதரை ஏற்புடையவராக்கும் முறை. கடவுள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அது எப்படி ஆக்குகிறார், என்ன செய்கிறார், அதோடைய ஆசீர்வாதங்கள் என்ன, எல்லாம் இந்த பகுதியில் வந்திருக்கு. இன்றைக்கு நாம் 5வது அதிகாரத்திற்கு வருகிறோம். 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மை ஏற்புடையவர் ஆக்கியதால் அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங்ஸு, அதனுடைய பயன் என்ன, எல்லாம் இந்த 5வது அதிகாரத்தில் வருகிறது. இது அருமையான ஒரு அதிகாரம். கடவுள் நம்மை ஏற்புடையர் ஆக்கியதால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? அப்போ நம்ம வசனமாக நம்ம பார்ப்போம். அது நல்லா ஈஸியாக இருக்கும். தயவு செய்து எடுத்து வாசித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் நீங்கள். அப்போ 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் முதல் வசனம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளால் நாம் ஏற்புடையர் ஆக்கப்பட்டதால் கிறிஸ்து வழியாக, இதன் நிமித்தம் கிறிஸ்து வழியாக கடவுளோடு நமக்கு நல்லுறவு உண்டு. கடவுளோடு நமக்கு என்ன உண்டு? நல்லுறவு. ஆங்கில பைபிள் பீஸ் என்று சொல்லியிருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். சமாதானம் உண்டு, கடவுளோடு சமாதானம் உண்டு. இந்த தமிழ் வார்த்தை நல்லுறவு இன்னும் மிகவும் பொருத்தமாகவும் சற்று ஆழமாகவும் இருக்கிறது. ஏன்னா முன்னாடி நம்மலாம் பகைவர்களாக இருந்தோம், கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவங்க, எல்லாம் குற்றவாளிங்க. இப்பொழுது கடவுளோடு நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நல்ல ஒரு உறவு கிடைச்சிருச்சு. இந்த ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் இதே அதிகாரம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், முன்பு பகைவர்களாக இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்து கடவுளோடு ஒப்புரவாக்கினார். எப்போ? பகைவர்களாக இருந்த பொழுது. அருமையான வசனம் அது. எவ்வளோ ஆறுதல் தரக்கூடிய வசனம். அப்போ நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? கடவுளோடு நல்லுறவு, ஒரு பீஸ் வித் காட். பீஸ் வித் காட். அன்பாதவர்களே, இதுக்கு முன்னாடி கடவுள் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு, நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றினாரு. ஆனால் இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் கடவுளுக்கும் நமக்கு ஒரு புதிய உறவு வந்திருக்கிறது, நல்லுறவு. இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள், கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க அவங்களுக்குள்ள சில நேரத்தை பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறது, அப்பப்போ வயர் கட் ஆகுது. அப்போ இவங்க நல்லுறவு இல்லாத டைமில் வேலை நடக்குது, எல்லா வேலையும் சரியாக நடக்குது. மனைவி
சமையல் செய்கிறா, நல்ல சாப்பாடு உணவு சமைக்கிறாங்க, அதே மாதிரி வீட்டெல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் கடமைகள் நிறைய நல்லா கரெக்டாக செய்கிறாங்க. கணவன் வேலைக்கு போகிறாரு, வீட்டு ஜாமான்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வராரு, எல்லாம் கரெக்டாக 2 சைடு நடக்குது. ஆனால் உறவு இல்லை, நல்ல ஒரு உறவு இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. அதே மாதிரி ஆனால் பேச்சுவார்த்தை வரும்போது நல்ல ஒரு வரும்போது எவ்வளோ அருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒருவரை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இப்போ அதே போல் கடவுளோடு நமக்கு முன்னாடி நல்ல உறவு இல்லை, ஆனால் எல்லாம் கடவுள் நமக்கு கரெக்டாக செஞ்சுட்டு வந்தார். இப்போ என்ன, நல்ல ஒரு உறவு நமக்கு கிடைத்து விட்டது. இப்போ இன்னும் கடவுளை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும், அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய மனதை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நெருக்கமான உறவு. எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார் கடவுள், நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதாங்க முதல் ஆசீர்வாதம். இது தாங்க நமக்கு தேவை. இன்றைக்கு பல பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை இதுக்கெல்லாம் இந்த காரணம், அதுக்கெல்லாம் இது காரணம் சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்று தாங்க, கடவுளோட நல்ல உறவு இல்லாததான் காரணம். இதுதான் அடிப்படையான காரணம், பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமன் பீயிங். கடவுளோட நல்ல ஒரு உறவு கிடையாது. இப்போ அந்த நல்ல உறவு கிடைத்து விட்டு எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்து யாருக்கு நன்றி சொல்லணும்? இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லணும். அவரால் தான் இது கிடைச்சது. இது 2வது வசனம். இப்பொழுது அருள் நிலையை பெற்றுள்ளோம். இப்பொழுது நாம் என்ன பெற்றுள்ளோம்? அருள் நிலையை பெற்றுள்ளோம். யார் காரணம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நாம் இந்த அருள் நிலையை பெற்றுள்ளோம். என்னது அருள் நிலை? இந்த இடத்துல, இந்த பின்னணியில் அருள் நிலை என்பது நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்தில் இப்போ இருக்க முடியும். கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதுமே இருக்க முடியும். முன்பெல்லாம் பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையில் இப்படி முடியாது. தலைமை குருவானவர் வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் போக முடியும். வருடத்துக்கு ஒரு முறை. தலைமை குரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த கடவுளுடைய பிரசன்னத்துக்கு போக முடியும். இப்போ பாருங்க, நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். தாவீது பழைய ஏற்பாட்டில் சொல்வார், நான் கடவுளே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், ஒன்றே ஒன்று உம்மிடம் கேட்கிறேன், வாழ்நாள் முழுவதும் உம்முடைய ஆலயத்தில் நான் தங்க வேண்டுமா. எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா? திருப்பாடல் 27, த புக் ஆஃப் சாம்ஸ், திருப்பாடல் 27 4வது வசனம், 27:4, ஆண்டவரே கடவுளே, ஒரு விண்ணப்பம் நான் கூட வைக்கிறேன், ஒரு வேண்டுதல். என்னது? நான் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய ஆலயத்திலேயே தங்க வேண்டும், அங்கேயே லைஃப் பூரா வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நோனும் அது கிடைக்காது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை, அது அவங்களுக்கு கிடைக்கல. ஏங்கினார்கள், தவித்தார்கள், ஆனால் கிடைக்கல. இன்னைக்கு நம்ம கிடைச்சிட்டு பார்த்தீங்களா? இதுதான் அங்கே இன்னொரு வசனம் ஒன்று இருக்கு, திருப்பாடல் 84, திருப்பாடல் 84, த புக் ஆஃப் சாம்ஸ் 84வது திருப்பாடல். அதில் 3வது வசனம், அந்த சங்கீத ஆசிரியர், அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, குருவிகள்லாம் அடைக்கலாம், குருவிகள்லாம் உங்களுடைய பீடத்தில், ஆலயத்தில் உங்களுடைய பீடத்தில் கூடு கட்டியிருக்காங்களே, எவ்வளோ இது அந்த பாக்கியம், அந்த குருவிகளுக்கு கிடைத்த பாக்கியம். அடைக்கலாம் குருவி, மற்ற குருவி எல்லாம், அந்த பறவைகள்லாம் உம்முடைய ஆலயத்தில் உள்ள அந்த பீடத்தின் அருகே கூடு கட்டியிருக்காங்களே, அவங்க உங்களோட நெருக்கமாக இருக்காங்களே, இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? முடியாது. இது நமக்கு தான் கிடைக்கும். புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையுள்ள நமக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கிடைக்கும். கிறிஸ்தவர்கள் மட்டும்னா யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு. இப்போ நம்ம கடவுளுடைய பிரசனத்தில் எப்பவுமே இருக்கலாம். இந்த அருள் நிலையை நாம் எப்பொழுதுமே அனுபவிக்க முடியும். இந்த அருள் நிலையை நாம் எப்பவுமே அனுபவிக்க முடியும். கடவுளுடைய கரம் நம்மோடு இருக்கிறது, கடவுளுடைய பார்வை நம்மோடு இருக்கிறது, கடவுளுடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. இதாங்க இந்த அருள் நிலை, ஸ்டேட் ஆஃப் கிரேஸுங்கிறது. எந்த நிமிடத்தில் நாம் கடவுளை அணுக முடியும், எந்த நிமிடத்தில், எந்த நொடியிலையும் நாம் கடவுளை அணுக முடியும். எப்பவுமே அந்த பிரச்சனத்தில் இருக்கலாம். இப்பொழுது அருள் நிலையை நாம் பெற்றுள்ளோம் இயேசு கிறிஸ்து வழியாக. அடுத்த அந்த 2வது வசனத்திலேயே அடுத்த பகுதி, கடவுளின் மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் என்ற ஒரு எதிர்நோக்கில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளின் மாட்சியில் நாம் பங்கு பெறுவோமா? அந்த ஒரு எதிர்நோக்கு, அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. அதனால என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சி அடைகிறோம். ஃபியூச்சர், கடவுளுடைய மாட்சி. அதாவது இது சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருவது இறந்து போன லாசருடைய அந்த சம்பவம். மார்த்தா மரியாவுடைய சகோதரர் லாசர், நமக்கு தெரியும் அந்த சம்பவம், நமக்கு தெரியும். லாசர் இறந்த பிறகு 4 நாள் கழித்து அவருக்கு கடவுள் இயேசு உயிர் கொடுத்தார்.
அது வந்து யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் வருது. ஆனால் 12வது அதிகாரத்தை நிறைய பேர் பார்க்க மாட்டுறாங்க. அங்கேயும் லாசர் வராரு, இதே லாசர் அங்கேயும் வராரு. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் முதல் 2 வசனம், தி காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான் 12வது அதிகாரம் முதல் 2 வசனம். அங்கே இயேசு வந்து அந்த மார்த்தா மரியா சகோதரியுடைய வீட்டில் ஒரு விருந்துக்கு செல்றாரு. அங்கே பந்தியில் இயேசு அமர்ந்த போது இயேசு கூட யார் இருந்தா? இந்த லாசர், இறந்து 4 நாள் கழித்து உயிர் பெற்ற இந்த லாசர் இப்பொழுது இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறாராம். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் நாம் குற்றவாளிகளாகவும் பாவிகளாகவும் பாவத்தை நிமித்தம் இறந்தவர்களாக இருந்த நாம் இப்பொழுது கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக என்ன தரப்போகிறாராம்? அந்த கடவுளுடைய மாட்சியில், கடவுளின் மாட்சியில் நாம் வந்து பங்கு பெற போகிறோமா? கடவுளோடு அந்த விருந்தில் இருக்க போகிறோம், அந்த பந்தியில் அமர போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, அப்போ இந்த 2 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா பவுலடிகளார் 3 காலங்களை தொடுகிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்தில் நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தோம். அதனால என்ன? அந்த காலம் சரி செய்யப்பட்டது. எப்படி? கடவுளோடு நல்லுறவு நமக்கு கிடைச்சிருச்சு. நிகழ்காலம் இப்பொழுது, அந்த 2வது வசனம் தொடங்குறதே அப்படிதான். இப்பொழுது நிகழ்காலம், நாம் இப்பொழுது அருள் நிலையை பெற்றுள்ளோம், அருள் நிலையை பெற்றுள்ளோம். இப்பொழுது நிகழ்காலம். எதிர்காலம், வருங்காலத்தில் கடவுளின் மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் என்ற எதிர்நோக்கில் மகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்கின்றோம். அப்பா, அந்த 3 காலங்களையும் கடவுள் பவுலுடைய தொட்டு அந்த 3 காலங்களிலுக்குள்ள ஆசீர்வாதங்களை அவர் தெளிவாக அந்த 2 வசனத்தில் சொல்றாரு. எவ்வளோ பெரிய அற்புதமான வசனம் இது! நீங்கள் தியானிக்க அனுமதி ரொம்ப உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். அடுத்தது 3வது வசனம், அது மட்டுமல்ல, துன்பத்தை தாங்கிக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். துன்பத்தை தாங்கிக் கொள்வதில் நாங்கள் என்ன அடைகிறோம்? மகிழ்ச்சி அடைகிறோமா? இப்போ நாம் வந்து கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆன பிறகு துன்பத்தில் தாங்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்? மன உறுதி. துன்பத்தால் மன உறுதியும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது? மன உறுதி கிடைக்கிறது. ஒரு முறை ஒரு திருமணமான பெண்ணை சந்தித்தேன். அவர்கள் தன்னுடைய முதல் குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி என்னிடம் கொண்டு வந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது. திருமணமாகி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார்கள். என்ன? அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, மூளை வளர்ச்சி அவ்வளவா இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நான் கடவுளை ஜெபிச்சு அந்த குழந்தை ஆசீர்வதிச்சு, எப்படிம்மா, எப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, மனசு கஷ்டமாக இருக்கா அப்படிலாம் கேட்டேன். இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த பெண் சொன்ன வார்த்தை பாருங்கள், அந்த தாய் சொன்ன வார்த்தை, எனக்கு அப்படிலாம் ஒன்று கிடையாது ஃபாதர். இந்த மாதிரி குழந்தை இன்னும் 2 குழந்தை கடவுள் கொடுத்தாலும், இது மட்டும் இல்லை, இன்னும் இதே போல் 2 குழந்தைகளை கடவுள் கொடுத்தாலும் நான் பார்ப்பேன், நான் வளர்ப்பேன். ஏன்னா கடவுள் என்னை நம்பி ஒப்படைக்கிறார்ல ஃபாதர், என்னை நம்பி ஒப்படைக்கிறார்ல. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஒரு மன உறுதி, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு உற்சாகம். இவ்வளோ துன்பத்திலும் இந்த மூளை வளர்ச்சியில் குழந்தை வளர்ப்பது அவ்வளோ எளிதல்ல அன்பானவர்களே, ரொம்ப ஈஸியானதல்ல. ஃபுல் டைம் அவங்களோட இருக்கணும், ஃபுல் டைம். அப்போது துன்பத்தினால் மன உறுதி அடைகிறோம். துன்பம் இங்கே பவுலடிகளார் சொல்லும்போது அந்த பின்னணி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரோமையில் உள்ள இறை மக்கள், அந்த கிறிஸ்தவர்கள் குறிப்பாக பல துன்பத்திற்கு ஆளானார்கள். கிறிஸ்தவர்களே ரோமை நகரில் மிகவும் கொடுமைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. மிகவும் கொடூரமான விதத்தில் கொலை செய்தும், அவங்க மேலே நெருப்பை பற்ற வச்சோம், அவங்க சிங்கத்துக்கும் அந்த மிருகங்களுக்கெல்லாம் இரையாக கொடுத்தோம். இதெல்லாம் வேடிக்கை பார்த்து அவங்க வந்து சிரிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். கணவன் முன்னாடியே மனைவியை வெட்டி கொள்வது, தாய்க்கு முன்னாடியே பிள்ளைகளை கொலை செய்வது, இதெல்லாம் நமக்கு இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த கண்ணோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு பவுலடிகளார்? துன்பத்தை தாங்கிக் கொள்வதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோமா? இந்த துன்பத்தை, அந்த பின்னணி பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தாங்க இதோடைய ஆழம் புரியும். அப்போ இந்த தாய் குழந்தை அந்த தாய் சொல்கிறாள், இது போல் 2 குழந்தை கொடுத்தாலும் நான் வளர்ப்பேங்கிறார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தில் நாம் தாங்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோமா? அப்போ அது 3வது வசனம். 4வது வசனத்துக்கு வருவோம். 4வது வசனத்தில் மன உறுதி அடைகிறோம். அப்புறம் மன உறுதியோடு தழைமை. தமிழ் அந்த வார்த்தை நிறைய பேருக்கு புரியாமல் போனால், அது ஆங்கிலத்தில் கேரக்டர். அதாவது இப்போ மன உறுதி மட்டுமல்ல, மன உறுதியோடு நம்முடைய வாழ்க்கை முறையும், நம்முடைய நடத்தையும், நம்முடைய கேரக்டர்,
நாம் பேசுகிற விதம், பார்க்குற விதம், செயல்படுற விதம் எல்லாம் இப்போ வந்து ஒரு வித்தியாசமாக வந்துருச்சு. முன்னாடி எப்பவுமே முணுமுணுத்து தான் நம்ம செய்வோம். துன்பம் வந்தாலும் முணுமுணுத்து தாங்கிக் கொள்வோம். ஆனால் முணுமுணுத்து தாங்கிக் கொள்வோம், வேற வழியே இல்லையே. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு மகிழ்ச்சி, இப்போ ஒரு சந்தோஷம். இது கடவுள் எனக்காக அனுமதித்தார். இதனால் எனக்கு ஒரு பலன் உண்டு. இதனால் எனக்கு ஒரு மாட்சியில் இன்னும் அதிகமாக நான் கிறிஸ்துவோடு துன்பத்தில் பங்கு பெற முடியும். அதனால் கிறிஸ்துவின் மாட்சியில் நான் பங்கு பெற முடியும் என்ற ஒரு எதிர்நோக்கு. அன்பானவர்கள், எவ்வளோ அருமையான ஒரு கேரக்டர் நமக்கு வருகிறது. நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றம் வருகிறது. முன்னே மாறி இல்லை. இப்போ மற்றவங்க பார்க்கும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படிப்பா இவ்வளோ துன்பத்தெல்லாம் தாங்குற கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியாது, நம்ம சொன்னாலும் புரியாது. ஏன் இப்படி நம்ம தாங்க முடியுது? இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததால் நாம் கடவுளோடு நல்ல உறவு நமக்கு ஏற்பட்டு விட்டது. கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையர் ஆக்கிவிட்டார். அப்போ துன்பத்தினால் மன உறுதியும், 4வது வசனம் மன உறுதியால் தலைமையும், கேரக்டரும் புதிய ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர். அடுத்தது இந்த தலைமையால் நமக்கு வருவது எதிர்நோக்கு, ஹோப்பு. எதிர்காலத்தில் மாட்சியில் பங்கு பெறுவோம், கிறிஸ்துவோடு பங்கு பெறுவோம், அந்த பந்தியில் அமர்வோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து விட்டது. ஒரு எதிர்நோக்கு, ஹோப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம முணுமுணுத்தோ, வருத்தப்பட்டோ, அழுதுகிட்டோ, புலம்பியோ இந்த துன்பத்தை தாங்க வேண்டியில்லை. மகிழ்ச்சியோடு தாங்கணும். வேதனை இருக்கும், உடல் ரீதியாக வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், இல்லை மற்ற குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. அப்போ எதிர்நோக்கு, இந்த எதிர்நோக்கு இந்த எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது. 5வது வசனம், இந்த எதிர்நோக்கு, இந்த ஹோப்பு, இந்த நம்பிக்கை நமக்கு ஏமாற்றம் தராது, நிச்சயமா தராது. ஏன் தராது? நம்முடைய உள்ளங்களில் தூய ஆவியானவர் கடவுளுடைய அன்பை பொழிகிறார், ஊற்றுகிறார். அப்பா, 5வது வசனம், நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய உள்ளத்துல கடவுளுடைய அன்பை அப்படியே கொட்டுறாராம். எவ்வளவு கொட்ட முடியுமோ கொட்டுறாராம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி நம்முடைய உள்ளத்துல கடவுளுடைய அன்பை கொட்டுறாராம். இப்போ நாம் கடவுளை அன்பு செய்ய முடியும், மற்ற சகோதரரை அன்பு செய்ய முடியும், மற்றவர்களை மன்னிக்க முடியும். கடவுளை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய அன்பின் ஆழத்தை நமக்கு தெரியும். இந்த கடவுளுடைய அன்பின் ஆழம், இந்த அன்பு தூய ஆவியான அவனை உள்ளத்துல கொட்டினார்ல, அந்த அன்பை குறித்தாங்க இந்த 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம். பவுலடிகளை அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய இந்த அன்புடைய ஆழம். 6வது வசனம், நாம் இறைப்பற்று இன்றி நாம் வலுவற்றவர்களாக இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். வலுவற்ற நிலையில், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய உயிரை கொடுத்தார். எவ்வளோ அருமையானது. 7வது வசனம், நேர்மையாளருக்கு ஒருவர் உயிரை கொடுப்பது மிகவும் அரிது. நேர்மையாளர்களுக்கெல்லாம் பொதுவாக உயிரை கொடுக்க மாட்டாங்க, யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை பவுலுடைய சொல்றார், ஒருவேளை நல்லவர்களுக்கு உயிர் கொடுக்கலாம், ஒருத்தங்க வந்து உயிர் கொடுக்கலாம் நல்லவர்களுக்கு. ஆனால் 8வது வசனம், இந்த 8வது வசனம் சொல்றதுக்காக தான் அந்த 2 லைன் அவர் சொன்னார். நேர்மையாளர்களுக்கு உயிர் கொடுப்பது அரிது, ஒருவேளை நல்லவர்களுக்காக உயிர் கொடுக்கலாம். ஆனால் 8வது வசனம், நாமோ பாவிகளாக இருந்த பொழுது. அப்பா, பாவிகளுக்கு யார் உயிர் கொடுக்க மாட்டாங்க. பாவிகளாக இவன் செத்துட்டு போறான் அப்படி விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கல, அப்படி செய்யல. நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? பாவிகளாக இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை கொடுத்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினார். கடவுளுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் பாவிகளாக இருந்த பொழுது. எப்பா, அடுத்து 9வது வசனம், இன்னும் அருமையான வசனம். இயேசு சிந்திய இரத்தத்தினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையராக்கப்பட்டதன் வழியாக வரப்போகிற தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு அடைவோம் என்ற ஒரு எதிர்நோக்கு நமக்கு வந்துவிட்டது. வரப்போகிற தண்டனை நிச்சயமாக நாம் தப்பித்துக் கொள்வோம், அது நமக்கு கிடையாது, நாம் மீட்பு தான், நமக்கு நிச்சயமா மீட்புண்டு என்ற ஒரு எதிர்நோக்கு, என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் மகிழ்கிறோம். அது நம்பிக்கை வந்துருச்சு. என்ன காரணம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியதால், நம்முடைய பாவத்தினுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதால். பாவத்தில் விளையாடாதீங்க.
எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும். நம்ம வந்து பாவத்தில் விளையாடக்கூடாது. இன்றைக்கி பாவம் சொல்லும்போது லைட்டாக எடுத்துக்கிறாங்க. பாவம் செஞ்சிட்டியாப்பா, போய் வந்து பாவசனம் பண்ணு, பாவம் செஞ்சிட்டியா, போய் பாவசனம் பண்ணு. அந்த மாதிரி இல்லையா, பாவம் வந்து ஏதோ கை கழுவுற மாதிரி தண்ணியில், கார்பரேஷன் தண்ணியில் போய் கை கழுவுற மாதிரி நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. அழுக்காச்சு கை கழுவுறோம், அழுக்காச்சு கை கழுவுறோம், திருப்பியும் கையில் அழுக்காச்சு போய் கழுவுறோம். அப்படி கிடையாதுங்க. இது கடவுள் ஒரு விலையை கொடுத்தாருங்க நம்மளை தூய்மைப்படுத்த. இது தண்ணி கிடையாது, இது ரத்தம், இயேசுவுடைய ரத்தம், பரிசுத்தமான தூய்மையான ரத்தம். அதனால பாவத்தை சீரியஸாக எடுத்துக்குவோம். தப்பி தருவி விழுந்தோம்னா மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னு சொல்ல. நானும் அப்படித்தான், தப்பி தருவி விழுந்தால் உடனே ஓடி போய் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தான் இந்த நம்முடைய பாவத்தை கழுவுகிறார், தூய்மைப்படுத்துகிறார், மன்னிப்பு தராரு. அதுக்காகத்தான். அது 9ஆவது வசனம். 10ஆவது வசனம் அருமையான வசனம், நாம் பார்த்த வசனம். பகைவர்களாக இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்து கடவுளோடு ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன். கடவுளோடு என்னாக்கினார்? ஒப்புரவாக்கினார். ஐயோ, கடவுளோடு இனிமேல் நமக்கு வந்து தண்டனை தீர்ப்பே கிடையாதுங்க, ஒருபோதும் கிடையாது. ஏன்? கடவுளோடு ஒப்புரவாக்கிட்டாரே. இப்போ நம்ம பகைவர்கள் கிடையாது, நண்பர்கள், கடவுளுடைய மக்கள். நோ மோர் வி ஆர் எனிமீஸ். எப்பா, யார் செஞ்சது இந்த வேலை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்த போது நடந்தது. ஒப்புரவாக்கிட்டாரு. அடுத்த ஆசீர்வாதம் 11ஆவது வசனம். அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். 11ஆவது வசனம் அருமையான ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால், கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டதால், கடவுளோடுள்ள உறவு நிமித்தம் நாம் மகிழ்கிறோம். கடவுளோடு இயேசு நம்மை ஒப்புரவாக்கினார். அதன் நிமித்தம் கடவுளோடு ஒரு உறவு வந்துவிட்டது. இந்த உறவில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சி யார் தந்தது? கடவுள் தந்தது. இங்கே இந்த வசனத்தில் 1 முதல் 11 முடிய வசனங்கள்ல இந்த கடவுள் நமக்கு தர ஆசீர்வாதங்களில் இந்த மகிழ்கிறோம், மகிழ்ச்சின்னு வார்த்தை வருகிறது. இது பெரிய ஆசீர்வாதம். கடவுளோடு அந்த உறவு நமக்கு கிடைத்த பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. முன்னாடி இந்த முன்னாடி எப்பவுமே முணுமுணுக்கிறது, சோர்ந்து போகிறது, மனம் தளர்ந்து போகிறது, மனத்தாங்கல் அடைகிறது, இடர் அடைகிறது. இது தாங்க நம்முடைய வாழ்க்கை அறிஞ்சு ஒரு மகிழ்ச்சி இல்லைங்க. ஆனால் இப்பொழுது உள்ளத்தில் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இது கடவுள் அனுமதிக்கிறாரு. நான் கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய மகள். ஒரு நாள் நான் வந்து கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு பெற போகிறேன். அன்பாதவர்களே, இந்த கட்டத்தில் எவ்வளோ துன்பம் வந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். மனிதருக்கு வரும் வேதனை சாதாரணமாக எல்லா மனிதருக்கு வரும் சோதனை விட புதிதானதல்ல. எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய வேதனை தான் எல்லாருக்கும் வருது. இது ஸ்பெஷலாக நமக்கு வர்றது கிடையாது. இந்த சோதனையை தாங்கக்கூடிய வல்லமை அவர் தருவார். இந்த சோதனை வந்து நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நம்ம சோதிக்க மாட்டாராம். 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். நம்முடைய வல்லமைக்கு அதிகமாக, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவர் சோதிக்கவே மாட்டாராம். என்ன அற்புதமான வசனம்! நன்றி சொல்லுவோம். கடவுளே, இயேசு கிறிஸ்துவே, எங்களை கடவுளோடு ஒப்புரவாக்கியமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அருள்நிலை நாங்கள் நிற்கிறோம், அதற்காக நன்றி. ஒரு காலத்தில் உம்மோடு மாட்சியில் பங்கு பெறுவோம், பந்தியில் அமருவோம். நன்றி நன்றி நன்றி. அன்பிரேவா, மீண்டும் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், இன்னும் நாங்கள் உம்மோடு நெருங்கி அந்த உறவோடு வாழவும், ஒருபோதும் இந்த உறவை விட்டு போகாமல் இருக்க எங்களுக்கு அந்த அருளை இன்னும் அதிகமாக தாங்க. அன்பு, கடவுளுடைய அன்பை தூயாவின அதிகமாக எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. அப்படி நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமாக நம்மளோட ஜெபத்தை கடவுள் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.